இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் மச்சி சேனலில் ஒரு சின்ன டிப் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, யூஸ்வலாக டெய்லி பாத்திரம் விளக்குனதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேசினில் எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே கிச்சனில் வச்சுருவோம். ஃப்ரீ ஆகிட்டு அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம அப்படி பண்ணும்போது அந்த டம்ளரோ இல்லை தட்டோ நம்ம மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு ஒரு ஸ்மெல் வரும். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு விளக்கியிருந்தாலும் எவ்வளோ தடவை வாஷ் பண்ணியிருந்தாலும் ஒரு பேட் ஸ்மெல் வரும். அது ஏன் யாருக்காவது தெரியுமா? அது ஏன் அப்படின்னா, நம்ம விளக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு வெயிலில் வந்து காய வைக்கிறது இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். அது அப்படியே என்னாகும், அந்த பேட் ஸ்மெல் வந்துட்டு போகாது. அதை வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, பாத்திரம் விளக்கி முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes நம்ம வெயிலில் வைக்கணும். வெயிலில் வைக்கும்போது அதில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே செத்து போயிடும். செத்து போச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு அந்த பேட் ஸ்மெல் வராது. அப்புறம் நம்ம வெயிலில் காய வைக்கும்போது கூட பாத்திரத்தில் தலைகீழ கமுத்தி தான் வைக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு விளக்கி அப்படியே நேராக வச்சோம் அப்படின்னா காற்றுல இருக்கிற அழுக்கு தூசு எல்லாமே வந்துட்டு பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அதனால நம்ம தலைகீழ கமுத்தி வச்சோம் அப்படின்னா இந்த வெயிலில் உள்ள சூடு வந்துட்டு அப்படியே வெசல்ஸில் இறங்கி அந்த பாக்டீரியா எல்லாமே செத்து போயிடும். அப்போது நமக்கு அந்த வாசம் அப்படிங்கிறது வராது. இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பாத்திரம் விளக்குவோல அந்த ஸ்க்ரப், அதையும் வந்துட்டு விளக்கி முடித்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் அதில் இருக்கிற பாக்டீரியா வந்துட்டு டெத் ஆகும். இல்லை அப்படின்னா அது மூலிமா கூட ஸ்மெல் வந்துட்டு நம்ம எல்லா வெசல்ஸுக்குமே பரவறக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், நான் வந்து ஒர்க்கிங் உமன், நான் எப்படி டெய்லி வந்துட்டு பாத்திரத்தை விளக்கி கழுவி கொஞ்ச நேரம் வெயிலில் வைக்கிறது அப்படிங்கிற டவுட் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வீக்லி ஒன்ஸ் சண்டே வாஷ் பண்ணும்போது வெசல்ஸ் எல்லாம் ஒரு 5 minutes வந்துட்டு வெளியே வச்சோம் அப்படின்னா பாக்டீரியாஸ் வந்துட்டு டெத் ஆயிரும். ஸோ ஸ்மெல் வராது. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், குட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.